Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள்ள வெளியாகி கொண்டிருக்கின்ற முக்கியமான தகவல்கள்ல பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை சம்பந்தமான தகவல்கள் ஊடகங்கள்ல அதிகம் பேசப்படுவது ஏன்னு சொன்னா, பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக அமைதியாக ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ராஜதந்திர நகர்வை செய்துள்ளது. இது போர்க்களத்தில் நடந்த தாக்குதலை விட அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று ஊடகங்கள் பேசி வருகிறது. அதாவது சகோதரர்களே, அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு இஸ்லாமாபாத்துக்கு வரப்போற என்று சொன்ன உடனேயே ஈரான் பேச்சுவார்த்தை குழு விமானத்தில் ஏறி உடனடியாக பாகிஸ்தானுக்கு போயிட்டு போன அந்த அப்பாஸ் அராக்சி குரூப் பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கின்ற பிரதிநிதிகள் பாகிஸ்தானை அடைவதற்கு முன்னே இஸ்லாமாபாத்துக்கு பாகிஸ்தானுக்கு வந்த ஈரானுடைய பேச்சுவார்த்தை அணி இதுதான் நிபந்தனை, அவங்ககிட்ட சொல்லிக்கிடுங்கன்னு சொல்லி அவங்க வாரத்துக்கு முன்னே இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இது அமெரிக்காவிற்கு செருப்பால அடித்தது போல இல்லையா? யுத்த களத்தில் நடந்த சண்டையை விட இது ஒரு பெரிய பாதிப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திட்டு சொல்லி அரபிய ஊடகங்கள் இப்போது பேசி வருகிறது. இனி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தா, முற்றுகையை கடுமையாக்கி ஈரானை அடிப்பணிய வைக்க போறாராம். ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க ஒருபோதும் அமெரிக்காவுக்கு அடிப்பணிய போறதில்லை. அமெரிக்கா தற்போது ஈரான் மீது வைத்துள்ள முற்றுகையை எப்படி உடைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல பேசுறாங்க. அதாவது ஈரான் தரப்புல பேசின விஷயத்தை வைத்து பார்த்தா மிக கடுமையான யுத்த வழிமுறைகளை ஈரான் கையில் எடுக்க போகிறது போல அவர்களுடைய வார்த்தைகளை வைத்து புரியக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது தற்போது ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முன்னால ஹோர்மோஸுக்குள்ள நுழைந்த இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கண்டெய்னர்கள் ஏற்றி வந்த கப்பலை ஈரானுடைய IRGC சுத்தி வளைத்து அந்த கப்பலை ஈரானுக்கு இழுத்து வந்து விட்டார்கள். இப்படியே ஒன்றுக்கு ஒன்றாக பேச்சுவார்த்தையும் இல்ல, போர்க்களமும் இல்லை என்ற நிலையில ஈரானுக்கு வார கப்பலை அமெரிக்கா பிடிக்க, வளைகுடாவுக்குள்ள நுழைகிற கப்பல்களை ஈரான் பிடிக்க கடந்து போற ஒவ்வொரு வினாடிகளும் யுத்தம் யுத்தம் போர்க்களம் போர்க்களம் என்பது போல சூழ்நிலை மிக மோசமாக நகர்கிறது. எந்த நேரத்திலும் பயங்கரமான தாக்குதல்கள் வளைகுடாவில், அதாவது இரண்டு பக்கம் ஈரானிலிருந்து இஸ்ரேல் அல்லது அமெரிக்க போர்க்கப்பல்களை நோக்கி நடத்தப்படலாம். மாறாக அமெரிக்காவிலிருந்து அப்படி இல்லாட்டி இஸ்ரேலில் இருந்து ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்தப்படலாம். அவ்வாறு நடத்தப்பட்டால் மறுகணமே வளைகுடாவில் தீப்பற்றி கொள்ளும். தீப்பற்றி கொள்ள அதனை தூண்ட போதுமான ஆட்கள் வளைகுடாவுக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இஸ்ரேல் எரிகிற நெருப்பில எண்ணெய் ஊற்றுவதற்கு கைவந்த கலையை பெற்ற நிபுணர்கள். ஆகவே ஒரு பதட்டமான நிலையில் அடுத்தது என்ன நடக்குமோ என்ற ஒரு நிலையில தான் இப்ப இந்த மத்திய கிழக்குடைய இளமை சூழ்நிலை காணப்படுவது. இது இவ்வாறு இருக்கலாம். காத்தமுல் அன்பியா ஈரானுடைய இராணுவ கட்டளை மையம் இப்ப ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது. இந்த செய்தியை சொல்லுபவர் முகமது ஜசர் அசடி என்பவர் இராணுவ கட்டளை மையம் சார்பாக செய்தி ஊடகமான ஃபேர் நியூஸ் ஏஜென்சிக்கு பேட்டியளிக்கிறார். அவர் அளித்த பேட்டியில முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னா, ஈரானுடைய ஆயுத படைகள் எதிரிகளை எதிர்கொள்ள முன்பை விட தயாரான நிலையில் பல திட்டங்களோடு காத்து கொண்டிருக்கின்றனர். அமெரிக்காவோ இஸ்ரேலோ மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் இதுவரையும் சந்தித்ததை விட மிக கடுமையான தாக்குதலை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று எச்சரித்துவிட்டு அவர் மேலும் குறிப்பிடுகின்றார். அமெரிக்கா ஈரானுடைய எண்ணெய் வளங்களை கைப்பற்ற முயற்சி செய்கிறது. அமெரிக்கா ஒன்று தெரிந்து கொள்ளட்டும், இது வெனிசுலா இல்ல. நீங்கள் எங்களது வளங்களை ஒருபோதும் கொள்ளையடிக்க விட மாட்டோம். இதற்கு பிறகு ஒரு தாக்குதல் நிகழுமானால் அதற்கு பதிலளிக்க ஈரான் ஒரு தனியான திட்டமே தயாரிக்கப்பட்டுள்ளது என்று மேற்படி ஊடகத்துக்கு பேட்டி வழங்கியுள்ளார். இந்த செய்தியை டேக்கி டுடே பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இப்படி இருக்கலாம். காசாவுல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு சுருக்கமான விவரம் ஒன்று சொல்றேன். தற்போது நான் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு 2-3 நிமிடங்களுக்கு முன்னால அல் ஜசீரா இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது காசா பகுதியில், அதாவது காசா நகருக்கு தெற்கே இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு வெளியே, அதாவது இஸ்ரேலுடைய கட்டுப்பாடு மஞ்சள் லைனுக்கு இல்லாம காசா மக்களுக்குரிய பகுதிக்குள் 3 பலஸ்தீனர்கள் இன்று இஸ்ரேலிய தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை எங்க நடத்திக்குது? இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இல்லாம அந்த எலோ லைனுக்கு உள்ளால மக்கள் வாழ்ற பகுதியில நுழைந்து அநியாயமாக 3 பொதுமக்களை கொலை செய்ததாக அல் ஷிஃபா மருத்துவமனை வட்டாரம் அல் ஜசீராவுக்கு செய்தி வழங்கியுள்ளதாக இந்த செய்தி வருகின்றது. மேலதிகமாக இந்த காசா நகருக்கு வடக்கே உள்ள ஷேக் ரத்வான் என்ற பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் தற்போது உயிரிழந்து விட்டதாகவும் இந்த செய்திகள் கூறுகிறது. மேலும் இந்த ஷேக் ரத்வான் பகுதியில் கடுமையான துப்பாக்கி சூடு மற்றும் பீராங்கி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதாகவும் இந்த செய்தி மேலும் குறிப்பிடுகிறது. இது இல்லாம இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்கு உரிமை இல்லாத காசாவுடைய தென்கிழக்கு பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ
வாகன அணிவகுப்புகள் இன்று நுழைந்ததாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்த செய்தியை தற்போது அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. விட மாட்டாங்க, மக்களை ஏதாவது செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அழிக்கும் வேலைகளை மிக கச்சிதமாக இஸ்ரேல் செஞ்சு வராங்க என்பது இந்த செய்தி மூலம் நன்கு புரிகிறது அல்லவா. லெபனான் மீது தாக்குதல் நடத்துற போது அங்குள்ள மக்கள் மத்த பக்கத்தால துருக்கி வேற நாடுகளுக்கெல்லாம் போகலாம். காசாவுல மக்கள் எங்க சகோதரர்களை ஓடி போவார்கள். 4 பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. இந்த எழுத முடியாத சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு எப்ப முடிவு வரும் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திப்பது உண்டு. இந்த வகையில் சற்று முன்னர் ஈரானுடைய காத்தமுல் அன்பியா பேச்சாளர், ஊடக பேச்சாளர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதை சற்று நான் பார்த்தேன். அது இலங்கையுடைய ஜஃப்னா முஸ்லிம் என்ற சமூக வலைத்தள பக்கத்தில், Facebook பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதாவது அவர் சொல்றார், அதாவது ஈரானுடைய பேச்சாளர், ஊடக பேச்சாளர் சொல்றார், ஈரானுடைய நிலைப்பாடு என்னென்று சொன்னா, பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு விடுதலை அடையும் வரை இந்த ஈரான் பல்வேறு கோணங்கள்ல தனது போராட்டங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அவர் உத்தியோகபூர்வமாக பேசிய கருத்து. அந்த காணொளி தற்போது ஊடகங்கள்ல வந்திக்குது. சிலர் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு சொன்னாங்க, நான் சில ஊடகங்களையும் பார்த்தேன், சமூக ஊடகங்கள்ல பார்த்தேன், ஈரான் சுயநலத்துக்காக தான் போராடுறாங்க, அவங்களோட பிரச்சனையை பார்க்கத்தான் போராடுறாங்களே தவிர பாலஸ்தீனத்துக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அமெரிக்கா சமாதானம் வந்தா பாலஸ்தீனத்தை கைவிட்டுட்டு அவங்க சமாதானத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அரபு நாட்டு சார்பில் இருந்து நம்மட சமூகம், அதாவது அரபு நாட்டில் வாழ்ற நம்மட தமிழ் பேசுற சமூகம், முஸ்லிம் சமூகம், இஸ்லாமிய சமூகம் சமூக வலைத்தள பக்கத்துல எல்லாம் எழுதியிருந்தாங்க. ஆனா இந்த இன்று வந்த இந்த காணொளி அவர்கள் கூறிய இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு முழுமையான விடையாக இருக்கும். பொதுவா யோசிச்சு பாருங்க சகோதரர்கள், யெமன்ல இருக்கிற போராளிகள், லெபனான்ல இருக்கிற போராளிகள் யாருக்காக போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க, இன்றைக்கும் யாருக்காக இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக முரண்படுறாங்க என்றெல்லாம் இந்த Facebook பக்கத்துல வீரர்கள் போல், அதாவது ஈரான் இந்த பாலஸ்தீன விஷயத்துல சுயநலத்தை பேணுது என்று சொல்றவங்க இதெல்லாம் பற்றி சிந்திச்சாங்களா? இந்த யெமன்ல இருக்கிற போராளிகளுக்கும் இந்த லெபனான்ல இருக்கிற போராளிகளுக்கும் யார் ஆயுதம் வழங்குறது என்று அவங்க சிந்திக்கவே இல்லை. ஏன் ஈரானே நேரா சண்டை பிடிக்கலுமே, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கலுமே அப்படின்னு அவங்க எங்களை நோக்கி கேட்டால் நாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில், பாலஸ்தீனம் தற்காலத்துல சமகாலத்துல சொல்லனா கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்கிற போது இந்த அரபு நாட்டு தலைவர்கள், அமெரிக்க கைக்கூலிகள் இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய படைகளை அனுப்பினார்களா, அல்லது ஈரான் போல் ஏதாவது ஒரு போராளி குரூப்புகளையாவது அங்கு அனுப்பி வைத்தார்களா என்று கேட்டா அதுக்கு விடையே இருக்காது. சிலர் எழுதியிருந்தாங்க, இந்த ஹமாஸுக்கு சம்பளம் வழங்குறது, ஊதியம் வழங்குறது யார் தெரியுமா? இந்த அரபு நாடு தான். அதாவது கத்தார், சவுதி அரேபியா போன்றவை இந்த பாலஸ்தீன ஹமாஸுக்கான ஊதியங்களை வெவ்வேறு வழிவகைகளில் அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்க கைகூலிகளை உயர்த்தி எழுதியிருந்தாங்க. சரி, இது உண்மையா என்ற ஒரு கேள்வி கேட்டா உண்மைதான். அவங்க ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான உதவிகளை இந்த நாடு செய்யறாங்க. இஸ்ரேலுக்கும் ஃபத்தாஹ் அணிக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்ட போது, ஹமாஸை கொண்டு இந்த ஃபத்தாவை அடக்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது இஸ்ரேல் அரசாங்கமே ரகசியமாக சவுதி அரேபியாவுக்கு அறிவித்திருந்ததாம், இந்த ஹமாஸுக்கான சில உதவிகளை நீங்க எங்கட பேங்க் ஊடாக வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட போது பெரும் தொகை உதவிகளை சவுதி அரேபியா ஹமாஸுக்கு உதவி செய்ததாக விரிவான தகவல்கள் எல்லாம் உள்ளது. ஆனால் அதற்கு பிறகு இதே போராளிகளை அழித்து காசாவை கைப்பற்ற இந்த இஸ்ரேல் முனையும் போது இந்த அரபு நாடுகள் எதுவும் செய்யல, கொடுக்கிற சம்பளத்தை நிப்பாட்டி போட்டாங்க. காரணம் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கடுமையான வார்னிங். இதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியங்கள் தடைப்பட்டது என்றெல்லாம் பின்னால செய்தி வர துவங்கியது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நேரத்தில் கொடுமையாக காசா மீது தாக்குதல் நடத்துற நேரத்தில் இங்க காசி கொடுக்கிறது முக்கியம் இல்ல சகோதரர்களே, மனித பலம், ராணுவ உதவி மிக மிக அவசியமாக இருந்தது காசாவுக்குள்ள. காசாவுல உயிரிழந்து போன உச்ச தலைவர்கள் எல்லாம் இந்த அரபு நாடுகளை பற்றி சொல்லிவிட்டு தான் மௌத்தாகினாங்க. இவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள், இவர்களால் எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல, எங்களை தனிமைப்படுத்தி விட்டாங்க, அல்லாஹ்வே போதுமானவன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு தான் மரணித்தார்கள். உபைதாவாக இருக்கலாம், இன்வாராக இருக்கலாம், இன்னும் பல காசா ஹமாஸுடைய உச்ச போராளிகள் இதே வார்த்தையை குறிப்பிட்டார்கள். இந்த வகையில் சகோதரர்களே, இது சம்பந்தமாக திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று படித்திருக்கின்றேன். குர்ஆன் வசனம் போல சொல்லையில நான் சுருக்கமாக சொல்றேன். அதாவது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், இவர்கள் நபியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, போர் என்று எங்களை பயங்காட்டாதீங்க, நாங்க போருக்கு வர இல்ல, ஆனா உங்களுக்கு தேவையான அனைத்து பொருளாதார உதவிகளை தாரோம், எங்களை போருக்கு அழைத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல நபி அவர்களுக்கு கூறியதாக திருக்குர்ஆன்ல வசனம் இருக்கின்றது. இவர்கள் கெட்டவர்கள், முனாஃபிக்குகள், மோசமானவர்கள் என்றும் இவர்கள் சுமந்துள்ள ஈமானிய தரங்களையும் இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாம் புரியக்கூடியதாக உள்ளது. இது போலத்தான் சகோதரர்களே இப்ப சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற நாடுகளுடைய நிலைமை. காசாவுடைய போராளிகளுக்கு வேண்டிய பொருளாதார உதவி நாங்க தாரோம், வேற எந்த உதவி எங்கிட்ட கேட்டுறாங்க, அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இவ்வளவு நாளும் இவர்கள் செய்துள்ளார்கள். சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.